எல்லாருக்கும் வணக்கம். 2000களின் ஆரம்பத்துல ஒருத்தர் கையில பிளாக்பெரி போன் இருந்தா அவங்க தான் அந்த ஏரியாவோட விஐபி. ஒரு சின்ன கோட்டரி கீபோர்ட்ல டக்கு டக்குன்னு டைப் பண்ற சுகமே தனிதான். அந்த காலத்துல இந்த போன் வச்சிருக்கிறது ஒரு பெரிய கௌரவமா பார்க்கப்பட்டுச்சு. பிசினஸ் மேன் முதல் சினிமா பிரபலங்கள் வரைக்கும் எல்லோருடைய ஃபேவரட் போனா இதுதான் இருந்தது. அமெரிக்க அதிபரா இருந்த ஒபாமா கூட தன்னுடைய பாதுகாப்புக்காக பிளாக்பெரி போனை தான் யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு நாம எல்லாரும் விரும்பி யூஸ் பண்ற வாட்ஸ்அப்புக்கு அப்பவே முன்னோடியாக இருந்தது அவங்களுடைய பிபிஎம், அதாவது பிளாக்பெரி மெசஞ்சர். ஆனா 2007ல மொபைல் உலகத்துல ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சது. அதுதான் ஆப்பிள் ஐபோன் அறிமுகம். பட்டன் இல்லாத போனை யார் வாங்குவா? மக்கள் எப்போதுமே கீபோர்ட தான் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி டச் ஸ்கிரீன் தொழில்நுட்பத்தை பிளாக்பெரி ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டாங்க. அடுத்த சில வருடங்கள்ல ஆண்ட்ராய்டு உள்ள வந்துச்சு. உலகமே டச் ஸ்கிரீன் மற்றும் விதவிதமான ஆப்ஸ்களை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சப்போ பிளாக்பெரி தங்களுடைய பழைய ஃபார்முலாலேயே பிடிவாதமா இருந்தாங்க. அவங்க சுதாரிச்சுக்கிட்டு புதிய தொழில்நுட்பத்துக்கு மாற நினைச்சப்போ காலம் ரொம்பவே கடந்துடுச்சு. 2016ல அவங்க சொந்தமா போன் தயாரிக்கிறதையே நிப்பாட்டிட்டாங்க. ஜனவரி 2022ல பழைய பிளாக்பெரி ஓஎஸ் சேவை முழுவதுமா நிறுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய டெக் சகாப்தம் சோகமா முடிவுக்கு வந்தது. சரி, இப்ப பிளாக்பெரி கம்பெனி என்னதான் பண்றாங்க? முழுசா அழிஞ்சிட்டாங்களா? ஸ்மார்ட் போன் சந்தையில தோத்தாலும் இப்போ சைபர் செக்யூரிட்டி மற்றும் மென்பொருள் தயாரிப்புல அவங்க ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். இன்னைக்கு உலகத்துல ஓடுற பல நவீன கார்களின் டிஜிட்டல் சிஸ்டம், அதாவது QNX சாஃப்ட்வேர் இயங்குறதே பிளாக்பெரியோட மூளையில தான். போன் செத்தாலும் அதோட மூளை இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீங்க முதல்ல யூஸ் பண்ண மொபைல் போன் பிராண்ட் எது? அந்த போன்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.